நினைத்தது நிறைவேற, நிறைந்த செல்வம் பெருக, சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபம். ஓம் நம சிவாய வாழ்க. நமது மகா டிவைன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் எவ்வளவுதான் இரவும் பகலுமாக உழைத்து சம்பாதித்தாலும் வீட்டில் பணம் தங்கவில்லையா? குடும்பத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சச்சரவும் மன உளைச்சலும் நிலவுகின்றதா? ஒரு இனம் புரியாத எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டிற்குள் இருப்பதாக உணர்கிறீர்களா? இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நமது இல்லத்தை சூழ்ந்திருக்கும் கண் திருஷ்டி மற்றும் தரித்திரமே ஆகும். இவற்றை விரட்டி அடித்து உங்கள் வீட்டிற்குள் ஸ்ரீ மகாலட்சுமியை நிரந்தரமாக தங்க வைக்க நமது முன்னோர்கள் கூறிய ஒரு இரகசியமான, அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமே வெற்றிலை தீபம் ஆகும். வெற்றிலையின் மீது ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து தீபம் ஏற்றுவதனால் பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் காந்த சக்தி, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி மிகவும் வலிமையானது. இந்த காணொளியில் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பிரம்மாண்டமான நன்மைகள் என்னென்ன, அதனை எந்த நாளில், எந்த திசையை நோக்கி, எந்த நேரத்தில் சரியாக ஏற்ற வேண்டும் என்கிற முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். காணொளியை தவிர்க்காமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் வெற்றிலையில் அப்படி என்ன விசேஷம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். ஆன்மீக சாஸ்திரத்தின்படி வெற்றிலையின் நுனியில் மகாலட்சுமியும், நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும், காம்பு பகுதியில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது முப்பெரும் தேவியரும் ஒன்றாக குடியிருக்கும் ஒரு தெய்வீக இலைதான் வெற்றிலை. அது மட்டுமல்ல, ஹனுமனுக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் உயர்ந்த விஷயம் இந்த வெற்றிலையாகும். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் வெற்றிலைக்கு காற்றில் உள்ள கிருமிகளையும் எதிர்மறை கதிர்வீச்சுகளையும் அழிக்கும் அபாரமான சக்தி இருக்கின்றது. இப்படிப்பட்ட வெற்றிலையின் மீது நாம் ஒரு தீபம் ஏற்றும் போது அந்த நெருப்பின் சக்தி வெற்றிலையில் பட்டு வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரவச் செய்யும். சரி, இந்த தீபத்தை எவ்வாறு சரியாக ஏற்றுவது என்பதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனெனில் முறைப்படி செய்தால் மட்டுமே முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முதலில் ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டினை எடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து எவர் சில்வர் தட்டை தவிர்ப்பது நல்லது. தட்டை சுற்றி மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். திரையில் காண்பது போல தட்டை சுற்றி அழகான செம்பருத்தி அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்கரிப்பது வீட்டிற்கு மேலும் சுபிக்ஷத்தை தரும். துளைகள் இல்லாத, காம்பு கிழிக்காத, காய்ந்து போகாத 2 அல்லது 6 சுத்தமான வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 என்பது நல்லது. வெற்றிலையின் காம்பு பகுதி சாமி படத்தை பார்த்தவாறும், நுனிப்பகுதியை உங்களை பார்த்தவாறும் அல்லது விளக்கின் சுடர் எரியும் திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். தட்டில் வட்டமாக கூட நீங்களே வெற்றிலைகளை அடுக்கலாம். இப்போது அந்த வெற்றிலையின் மீது ஒரு புதிய மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை வைத்து அந்த விளக்கிற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வையுங்கள். விளக்கில் சுத்தமான பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சுத்திரிகளை ஒன்றாக திரித்து போட்டு தீபம் ஏற்றுங்கள். விளக்கு கிழக்கு திசையை பார்த்து எரிய வேண்டும் அல்லது வடக்கு திசையை பார்த்தும் வைக்கலாம். ஆனால் எக்காரத்தை கொண்டும்
தெற்கு திசையை பார்த்து தீபம் எரியவிடக் கூடாது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு மிகவும் உகந்த நேரம் அதிகாலையில் வரும் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. காலை நேரத்தில் ஏற்ற முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. இந்த வெற்றிலை தீபத்தை எந்த கிழமையில் ஏற்றினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு ஏற்ற நாளில் இந்த தீபத்தை ஏற்றலாம். திங்கட்கிழமை வீட்டில் திருமணம் தள்ளிக்கொண்டே போயிருந்தாலோ அல்லது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்தாலோ திங்கட்கிழமை அன்று ஏற்றவும். இது சிவனின் அருளை பெற்று தந்து குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து யாராவது பொறாமைப்பட்டாலோ அல்லது தொழிலில் கடுமையான போட்டி இருந்தாலோ செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுங்கள். எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் சுக்கு நூறாக உடைந்துவிடும். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமை நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறீர்கள் அல்லது வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அதில் முன்னேற்றம் இல்லை என்றால் புதன்கிழமை அன்று உங்கள் வியாபார இடத்திலோ அல்லது வீட்டிலோ தீபம் ஏற்றுங்கள். வாடிக்கையாளர்கள் தானாகவே தேடி வருவார்கள். அத்துடன் புத பகவானின் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்க வியாழக்கிழமை அன்று ஏற்றுங்கள். வீட்டில் தீபம் எரிய எரிய உங்கள் மனதில் இருக்கும் பயம், மன அழுத்தம் அனைத்தும் குறைந்து குரு தட்சிணாமூர்த்தியின் அருளால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் பண கஷ்டம், தீராத கடன் தொல்லை இருந்தால் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். பணத்தடைகள் விலகி வீட்டில் செல்வம் பெருகும். இதனுடன் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனிக்கிழமை நாள்பட்ட நோய்கள் விலகவும், வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் சிறக்கவும், கர்ம வினைகள் அகலவும் சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றலாம். இது குடும்பத்தில் அமைதியையும் சாந்தத்தையும் பெற்றுத்தரும். ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறவும், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய பகவானை வேண்டி இந்த தீபத்தை ஏற்றலாம். பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், தீபம் ஏற்றிய பிறகு அடுத்த நாள் இந்த வெற்றிலை என்ன செய்வது என்று. அடுத்த நாள் காலை பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது அந்த வெற்றிலையை கால்படாத இடத்திலோ அல்லது பூந்தொட்டி செடிகளிலோ போட்டுவிடலாம். எக்காரணம் கொண்டும் குப்பையில் போடக்கூடாது. மேலும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்குரிய கிழமைகளிலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களிலும் இந்த தீபத்தை ஏற்றுவது இன்னும் பல மடங்கு சக்தியை உங்களுக்கு தேடித்தரும். நேயர்களே, எந்த ஒரு காரியத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து தினமும் ஏற்ற முடிந்தால் மிகவும் விசேஷமானது. அப்படி ஏற்ற இயலாதவர்கள் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட கிழமைகளில் ஏற்றலாம். 48 நாட்கள் தொடர்ந்து அல்லது 48 முறை ஒரு மண்டலம் உங்கள் வீட்டில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அந்த பிரம்மாண்டமான அற்புதத்தை நீங்களே உணர்வீர்கள். இதனை
இன்று முதலே உங்கள் வீட்டில் நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள் என்றால் கமெண்ட் பகுதியில் ஓம் மகாலட்சுமியே நமக என்று பதிவிடுங்கள். உங்கள் நல்ல எண்ணங்கள் கட்டாயம் நிறைவேறும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவரவர் வீட்டிலும் நன்மைகள் பெருகட்டும். மேலும் பல ஆன்மீக நேர்மறையான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மகா டிவைன் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. உங்களுக்காக இந்த தகவலை தொகுத்து வழங்கியது கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.